ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாங்கே பிஹாரி கோவிலுக்கு போற வழியத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உத்தரப்பிரதேசத்துல விருந்தாவன்ல இருக்கு. இங்க கிருஷ்ண பரமாத்மா நமக்கு காட்சி அளிக்கிறார். இந்த கோவில் ரொம்ப பிரசித்தமானது. கிருஷ்ண பரமாத்மா விளையாடின கஷேத்திரங்கள்ல இது ஒன்று. ரொம்ப முக்கியம். மதுராலையும் விருந்தாவனத்திலும் இருக்கிற கஷேத்திரங்கள்ல இது ரொம்ப முக்கியமானது. இங்க சுவாமி ஹரிதாசால பெருமாளோட திருமேனி பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பெருமாளோட திருமேனி நிதிவன்ல இருந்துதான். அங்கதான் சுவாமி ஹரிதாஸுக்கு பகவான் கிருஷ்ணர் காட்சி அளித்தாராம். அப்ப அவருக்கு ஒரு தன்னுடைய திருமேனியை கொடுக்கிறார். அது எப்படின்னா, அதாவது விக்கிரகமா கொடுக்கிறார். அதாவது கம்பைன்டு ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் ராதாவா. அததான் இவர் பின்னாடி இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்றார். இங்க குழந்தை கிருஷ்ணர்னால இங்க பெல்லே கிடையாது. யாருமே இங்க பெல் அடிக்க மாட்டா. ஏன்னா பெருமாளுக்கு டிஸ்டர்பன்ஸ் கூடாதுன்னு. இன்னொன்னு சிறப்பு என்னன்னா, இங்க பெருமாளோட திருமேனியில 3 இடத்துல பெண்ட் ஆயிருக்குமா. இன்னொன்னு, இங்க பெருமாளுக்கு அடிக்கடி ஸ்கிரீன் போட்டுருவா, தரையை போட்டுடுவா. ஏன் அப்படின்னா, பக்தர்களை பார்த்து பெருமாள் பக்தர்களோட ஓடி போயிடுவாராம். அதனால அவரை பிடித்து நிறுத்தணும் அப்படின்னு சில பேர் சொல்றா. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, பெருமாளையே ரொம்ப நாள் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம நம்மளோட நினைவையே இழப்போமா. அதனால ஸ்கிரீனை போட்டுடுறா அப்படின்னு சொல்றா. ஸோ இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் கூடிய கோவில் இது. பெருமாள் அவ்வளோ அழகு, கண்ணல் அப்படியே நிப்பார். நம்ம கூட பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். ரொம்ப சிறப்பான இடம். எப்பவுமே இங்க கூட்டம் வழிஞ்சுட்டு இருக்கு. அப்படியே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.